ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 2024 நோட்டிஃபிகேஷனு கண்டிப்பாக இன்னும் ஒரு சில நாட்களில் வந்துடும். ஓகே, சரி, ரைட்டு. இப்போ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம படிச்சுட்ருக்கோம். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டைம் மேனேஜ்மெண்ட் இல்லாமல் படிச்சுட்ருப்பீங்க. ஓகேவா, சரி, ரைட்டு. அவங்களுக்கான வீடியோஸ் தான் இது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா, இந்த டைம் மேனேஜ்மெண்ட்டு எவ்வளோ நேரம் ஒரு நாளைக்கு படிக்கலாம், புரியுதுங்களா? எவ்வளோ நேரம் ஒரு நாளைக்கு படிக்கலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு டிப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சொல்லலாம். ஓகேவா, இது வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் ஒரே மாதிரி சொல்ல முடியாது, புரியுதுங்களா? அவங்கவுங்களுடைய என்விரான்மெண்ட், அதாவது அவங்களுடைய நிலைமை எப்படி இருக்குதோ, சுச்சுவேஷன் எப்படி இருக்குதோ, அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம என்ன பண்ண முடியும், அந்த டைமிங்கை சொல்ல முடியும். ஓகேங்களா, டைம் மேனேஜ்மெண்ட் சொல்ல முடியும். ஸோ நான் சொல்கிறேன். ஸோ ப்ராபப்ளி உங்களுக்கு மேட்ச் ஆகும், புரியுதுங்களா? அதனால் இதில் பார்த்துக்கோங்க எப்படின்னு. இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஃபுல் டைம், ஓகேவா, நான் வேலைக்கு போகல, வீட்டில் எந்த வேலையும் இல்லை, எனக்கு படிக்கிறது மட்டும்தான் வேலை அப்படின்னு சொல்லி சொல்கிற அந்த ஃபுல் டைம் படிக்கிறவங்க யார், அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்படி வந்து படிக்கலாம், எப்படி டைமு மேனேஜ் பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்கிறேன். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஹவுஸ் ஒய்ஃப்ஸ், ஓகேங்களா? ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் ஒர்க் இருக்கும், ஓகேங்களா? அதேமாரி அதெல்லாம் தாண்டி எப்படி படிக்கலாம் அப்படிங்கிறத ஒரு டிப்ஸ் சொல்லலாம். அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா வேலைக்கு போகிறவங்க, ஜாப் ஹோல்டர்ஸ் இருக்கிறாங்க பார்த்திங்களா, ஆமாம், இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிப்ஸ் சொல்லலாம். ஓகேங்களா, எப்படி உங்களுடைய மீதி இருக்கிற டைம் எப்படி ஸ்டடி ஹவர்ஸ் ஒதுக்கி டைம் மேனேஜ்மெண்ட்டை ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிற டிப்ஸ் என்ன பண்ணலாம். இந்த 3 வகையில் தான் கண்டிப்பாக வந்து ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. அவங்களுக்குலாம் என்ன பண்ணிடலாம், நம்ம அந்த டிப்ஸை சொல்லிடலாம். ஓகேங்களா, சரி. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஆல் சப்ஜெக்ட் டெஸ்ட் பேஜ் வந்து பார்த்திங்கன்னா நாளையிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதனுடைய ஷெடியூல் வந்து பார்த்திங்கன்னா கொடுக்குறேன், நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாலும் சரி, வேலைக்கு போகிறவங்களா இருந்தாலும் சரி, இப்போ ஃபுல் டைம் படிக்கிறவங்களா இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட் பேஜ் அவசியம். ஸோ நம்மளுடைய டெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், கொஸ்டின்ஸ் நல்லாயிருக்கும். அதனால் ஷெடியூல் கொடுக்குறேன், பார்த்துட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஜாயின் பண்ணிக்கலாம். அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் புக்கில் படிக்க முடியல, எனக்கு நல்ல மெட்டீரியல் வேணும் அப்படின்னாலும் கண்டிப்பாக நம்மளுடைய மெட்டீரியல்ஸ் உங்களுக்கு சூப்பராக இருக்கும். ஸ்கூல் புக்கை விட ஸ்கூல் புக்கிலேருந்து தயாரிக்கப்பட்டது தான், ஆனால் ஸ்கூல் புக்கு வந்து பார்த்திங்கன்னா பேராகிராஃபாக இருக்கும். நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஷின் வித் ஆன்சரோட ஒன் வேர்ட் டைப்பில் கொஷின் வித் ஆன்சராக இருக்கும். ஸோ ஸ்பீடாக படிக்கலாம், ஸ்பீடாக ரிவிஷன் பண்ணலாம், அந்தளவுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். நல்லா மைண்டில் நிற்கும், ஞாபகமாக. அதுதான் நம்மளுடைய ஸ்பெஷல் புக்கோட. ஓகேவா, அதனுடைய ஷெடியூலும் வந்து அதனுடைய சாம்பிள் பேஜஸும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். நீங்கள் பார்த்துட்டு என்ன பண்ணிக்கலாம், ஜாயின் பண்ணிக்கலாம். புக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆர்டர் பண்ணிங்கன்னா ஒரே நாளில் புக்கு வந்து நீங்கள் தமிழ்நாட்டில் எந்த மூலையில் இருந்தாலும் ஒரே நாளில் புக்கு உங்கள் வீட்டுக்கு வந்துடும். ஓகேங்களா, சரி, ரைட்டு. இப்போ நம்ம இன்றைக்கான வீடியோவில் போகலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு ஃபுல் டைம் படிக்கிற ஸ்டூடெண்ட்டு, புரியுதுங்களா? ஃபுல் டைம் படிக்கிறீங்க. சார் எனக்கு வீட்லேயும் எந்த வேலையில் வேலைக்கு நான் போகல சார், நான் டிஎன்பிஎஸ்சி அடித்தே ஆகணும், குரூப் 4 அடித்தே ஆகணும் அப்படிங்கிற ஒரு நிலையில் இருக்கிறேன். அதனால் நான் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒர்க்குமே பண்ணாமல் இதுக்கு தான் சார் நான் படிக்கிறேன், எனக்கான டிப்ஸ் என்ன அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் கேட்குறீங்க. இப்போ உங்களுக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்லீப்பு, ஓகேங்களா? எவ்வளோ நேரம் ஒரு நாளைக்கு தூங்கணும் அப்படிங்கிறத முதல்ல நீங்கள் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, ஸோ 8 hours கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணிடணும், தூங்கிடணும். புரியுதுங்களா? 8 hours நீங்கள் என்ன பண்ணிடணும், தூங்கிடணும். ஓகேங்களா, ஸோ மோஸ்ட்லி எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா நைட்லேயே தூங்க, பகல்லலாம் தூங்கிட்டு மேனேஜ் பண்ணிக்கலாமான்னா கண்டிப்பாக நைட்டில் தூங்குறதுக்கும் பகலில் தூங்குறதுக்கும் ஈக்குவல் பண்ண முடியாது, புரியுதுங்களா? அதனால் தூங்குறவங்க எல்லாருமே என்ன பண்ணிக்கோங்க, அந்த ஸ்லீப்பிங் ஹவர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நைட் டைம் தூங்குறத மட்டும் கணக்கில் வச்சுக்கோங்க, புரியுதுங்களா? பகலில் தூங்குறதுலாம் கிடையாது, புரியுதுங்களா? பகலில் நம்ம தூங்கணுமா, அது நம்மளுடைய சோம்பேறித்தனத்துக்கான காரணமே ஒழிய வந்து பார்த்திங்கன்னா நம்ம படிக்கிறதுக்கோசரம் பகலில் தூங்கிட்டு நைட் யூஸ் பண்ணிக்கிறோம்னா அதெல்லாம் வந்து எடுத்துக்க முடியாது. ஓகேவா, ஸோ ஸ்லீப்பிங் ஹவர்ஸ் எப்பயுமே என்ன பண்ணிக்கோங்க, நைட் டைமில் ஸ்பெண்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா, சரி, ரைட்டு. அப்போ ஃபுல் டைம் படிக்கிறவங்க கண்டிப்பாக வந்து என்ன பண்ணணும், 8 hours per day கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணிடணும், தூங்கிடணும். அந்த டைமிங் வந்து பார்த்திங்கன்னா நைட்டு 10லேருந்து மார்னிங் 6 o'clock இருந்தால் அது நல்லாயிருக்கும், புரியுதுங்களா? இதில் ஏதாவது அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து இப்போ இருந்தால் நீங்கள் பண்ணிக்கோங்க. ஒரு மணி நேரம் முன்னாடி தூங்கிக்கிறேன் சார், ஒரு மணி நேரம் பின்னால் சீக்கிரமாக எழுந்திரிச்சிக்கிறேன் சார்னாலும் அது ஓகே, நோ ப்ராப்ளம். பட்டு இப்படி இருக்கணும், இப்படி இருந்தால் கரெக்டாக இருக்கும்னு என்னுடைய இது சொல்கிறேன். ஓகேங்களா, ஆமாம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா நைட்டு 10 to காலையில் 6 மணி வரைக்கும் நீங்கள் வந்து ஒரு 8 hours நீங்கள் தூங்கினா கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா, அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்குன்னு ஓன் ஒர்க்ஸ் இருக்கும். ஓகேங்களா, உங்களுக்குன்னு ஓன் ஒர்க்ஸ் இருக்கும். அதாவது சாப்பிடுவீங்க, ஓகேவா, அது ஃப்ரெண்ட்ஸ் பார்ப்பீங்க, இல்லை ஒரு மணி நேரம் டிவி பார்ப்பீங்க, இந்தமாதிரி உங்களுக்கு ஓன் ஹவர்ஸ் இருக்கும் பார்த்திங்களா, அதை வந்து கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரு 4 hours ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம், ஒன்றும் இல்லை, புரியுதுங்களா? ஒரு 4 hours நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம். அது எந்த டைம்னு நீங்கள் பார்த்துக்கோங்க, புரியுதுங்களா? அதேமாதிரி அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டடி ஹவர்ஸ், இதுதான், புரியுதுங்களா? படிக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஒதுக்கணும் அப்படிங்கிறது தான் இப்போ நம்மளுக்கு மெயினாக தேவைப்படுது. ஓகேங்களா, இப்போ படிக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து 12 hours ஸ்பெண்ட் பண்ணணும்.
ஃபுல் டைம் படிக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக படிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா 12 ஹவர்ஸ் நீங்கள் என்ன பண்ணணும், 12 மணி நேரம் ஒரு நாளைக்கு ஒதுக்கி ஆகணும். அது எப்படி இருக்கலாம்னா காலையில் 6 to 9 நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஓகேங்களா, காலையில் 6 to 9 ஸ்பெண்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஒரு கேப் எடுத்துகிட்டு 11 to 2 நீங்கள் என்ன பண்ணலாம், ஸ்பெண்ட் பண்ணலாம். ஓகேங்களா, அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா 4 o'clock ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் 9 o'clock வரல என்ன பண்ணலாம், டைமை ஸ்பெண்ட் பண்ணலாம். ஓகேங்களா, ஸோ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாவே உங்களுக்கு 11 to 12 ஹவர்ஸ் என்ன பண்ணணும், வந்துடும். புரியுதுங்களா, 11 to 12 ஹவர்ஸ் என்ன பண்ணிடும், வந்துடும். ஸோ நீங்கள் தேவையான ஸ்லீப்பிங்கும் என்ன பண்ணிக்கலாம், தேவையான உங்களுடைய ஓன் ஒர்க்ஸ் என்ன பண்ணிக்கலாம். அதேமாதிரி 12 ஹவர்ஸும் நீங்கள் என்ன பண்ணலாம், 12 ஹவர்ஸும் நீங்கள் என்ன பண்ணலாம், ஸ்பெண்ட் பண்ணி படிச்சிடலாம். ஓகேங்களா, ஸோ இப்படி படிச்சிங்கன்னா கண்டிப்பாக சிலபஸை நீங்கள் என்ன பண்ணலாம், குயிக்காக முடிச்சிடலாம். புரியுதுங்களா, குயிக்காக முடிச்சிடலாம். ஸோ பெஸ்ட்டாக இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு டெஸ்ட் பேட்ச் போட்டு பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, நீங்கள் ஸ்கூல் புக்கு படித்தாலும் சரி, இல்லை நல்ல மெட்டீரியல்ஸ் வேணும்னு சொல்லி அதையும் நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, கலெக்ட் பண்ணிக்கோங்க. புரியுதுங்களா, கலெக்ட் பண்ணிட்டு நீங்கள் படிச்சிங்கன்னா இன்னும் நீங்கள் கம்மி ஹவர்ஸில் என்ன பண்ணலாம், நல்ல மெட்டீரியல்ஸ் உங்கள் கையில் இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், இன்னும் குயிக்காக நீங்கள் படித்து முடிக்கலாம். ஓகேங்களா, அதேமாதிரி டெஸ்ட் பேட்சும் போட்டுகிட்டே வந்துடுங்க. வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஓகேங்களா, ஸோ என்ன தப்பு பண்ணுறோங்கிறத அப்பப்போ பார்த்துக்கிட்டே வந்துடுங்க. நல்லா உங்களுக்கு டைமிங் இருக்குது, இதை ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக இது ஒரு மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு கை கொடுக்கும். ஓகேவா, சரி, ஓகே. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஹவுஸ் ஒய்ஃப். ஓகேவா, நம்ம லிஸ்ட்டில் அடுத்தது டைம் மேனேஜ்மெண்ட் யாருக்கு சொல்லலாம் அப்படின்னா ஹவுஸ் ஒய்ஃப் சொல்லலாம். ஓகேங்களா, சரி, ரைட்டு. இப்போ இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்லீப்பிங். புரியுதுங்களா, எவ்வளோ நேரம் நீங்கள் தூங்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு 6 to 7 ஹவர்ஸ் நீங்கள் என்ன பண்ணிடலாம், தூங்கிடலாம். புரியுதுங்களா, 6 to 7 ஹவர்ஸ் நீங்கள் என்ன பண்ணலாம், தூங்கிடலாம். ஓகேங்களா, அது வந்து பார்த்திங்கன்னா ப்ராபப்ளி 10 to 4. ரைட்டுங்களா, நைட்டு 10 மணிக்கு படுத்துட்டு நீங்கள் காலையில் 4 மணிக்கெலாம் நீங்கள் என்ன பண்ணலாம், ஏர்லி மார்னிங் 4 o'clock நீங்கள் என்ன பண்ணிடலாம், எழுந்திரிச்சிடலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுக்கக்கூடிய இந்த ஸ்லீப்பிங் ஹவர்ஸ் இதுதான். இதில் எந்த வித மாற்றமே கிடையாது. ஸோ இதை நீங்கள் வந்து மோஸ்ட்லி ஃபாலோ பண்ணால் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஓகேவா, சரி, ரைட்டு. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒர்க்குன்னு ஒன்று இருக்குது. ஓகேங்களா, அவங்களுக்கு பெரிய பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒர்க்கிங் ஹவர்ஸ் தான். புரியுதுங்களா, இந்த ஒர்க்கிங் ஹவர்ஸ்னால தான் சார் படிக்க முடியல அப்படின்னா கண்டிப்பாக அப்புறம் மனுஷனாக பிறந்தால் ஏதாவது ஒரு ஒர்க் இருக்கணும்ல. புரியுதா, நம்ம 24 மணி நேரம் ஃப்ரீயாக இருக்க முடியுமா? ஓகே, ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க்கிங் ஹவர்ஸ் தான் ஹவுஸ் ஒய்ஃபுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெரிய ஒரு இதாக இருக்குது. ஸோ இப்போ அவங்களுக்கான அந்த ஒர்க்கிங் டைம் எப்படின்னா கண்டிப்பாக மார்னிங் நீங்கள் 6 to 10 வரலும் உங்களுக்கு என்ன பண்ணலாம், குக்கிங் ஒர்க் இருக்குது. அது முடிஞ்சோன்னா வாஷிங் ஒர்க் இருக்கும். 2 ஒர்க் கண்டிப்பாக அவங்களுக்கு மெயினாக இருக்கும். அதை வந்து 6 to 10 முடிச்சிருக்கேன். மார்னிங் 6 o'clock குக்கிங் ஸ்டார்ட் பண்ணி டக்குன்னு முடிச்சுட்டு நீங்கள் 10 என்ன பண்ணிடணும், அந்த வாஷிங் இதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணிடணும், முடிச்சிடணும். புரியுதுங்களா, இந்த வாஷிங்லாம் வந்து டெய்லி கம்மியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. கம்மியாக இருக்கும்போதே நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இது பண்ணிட்டீங்கன்னா ஒரு 1/2 hourல வாஷ் பண்ணிட்டு நீங்கள் என்ன பண்ணிடலாம், போயிடலாம். ஓகேவா, அதனால் வந்து பார்த்திங்கன்னா டெய்லி அதை முடிகிற அளவுக்கு பார்த்துட்டிங்கன்னா 6 to 10 உங்களுடைய டெய்லி ஒர்க்ஸ், மார்னிங் ஒர்க்ஸு, ஆஃப்டர்நூன் ஒர்க்ஸ்லாம் முடிச்சிடலாம். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா 6 to 8 உங்களுடைய குக்கிங் ஒர்க்ஸ் மறுபடியும் ஈவினிங் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை என்ன பண்ணிக்கலாம். ஓகேவா, இப்போ டோட்டலி வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஒர்க்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு 6 hours நீங்கள் என்ன பண்ணலாம், ஸ்பெண்ட் பண்ணலாம். ஓகேங்களா, வீட்டு வேலைக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ணலாம்னா 6 hours நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணலாம். புரியுதுங்களா, இதுதான் உங்களுடைய ஒர்க்கிங் டைமு. அப்போ தூங்குறதுக்கு ப்ளஸ் வீட்டு வேலை இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 12 to 13 மணி நேரம் நீங்கள் என்ன பண்ணலாம். அதுக்கடுத்து உங்களுக்கான ஓன் ஒர்க்ஸு. ஓகேவா, ஓன் ஒர்க் இருக்குது பார்த்திங்களா, அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னா ஒரு 3 hours நீங்கள் என்ன பண்ணிடலாம், ஸ்பெண்ட் பண்ணிடுவாங்க. சாப்பிட்டுக்கோங்க. ஓகேங்களா, இன்னும் என்னென்ன ஒர்க் இருக்குது அதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரு 3 hours நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிடலாம். அப்படி பார்த்தா உங்களுக்கு 15 மணி நேரம் உங்களுக்கு இதுலேயே போயிடும். ஓகேங்களா, 15 மணி நேரம் என்ன ஆயிரும் உங்களுக்கு இதுலேயே போயிடும். ஓகேங்களா, அப்போ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டடி பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு 8 hours நீங்கள் என்ன பண்ணலாம், அழகாக நீங்கள் ஸ்டடிக்கான 8 hours நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஓகேங்களா, எப்படி அப்படின்னா ஏர்லி மார்னிங் 6 o'clock எழுந்திரிச்சு சொன்னோம்ல, 4 o'clock எழுந்திரிச்சு சொன்னால் 4 to 6 கண்டிப்பாக நீங்கள் படிச்சாகணும். ஓகேங்களா, அதுக்கப்புறம் 10 o'clock முடிச்சுட்டு சாப்பிட்டு நீங்கள் கண்டிப்பாக 11 to 2 வரலும் நீங்கள் என்ன பண்ணியாகணும், படிச்சாகணும். 11 o'clock to 2 o'clock வரலும் நீங்கள் என்ன பண்ணியாகணும், படிச்சாகணும். ஓகேவா, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் 3 to 6 இந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணியாகணும், படிச்சாகணும். ஓகேங்களா, ஸோ இந்த டைமை நீங்கள் படிச்சிங்கன்னா கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய அளவில் கை கொடுக்கும். நைட்டு வந்து பார்த்திங்கன்னா 8 o'clock வரலும் ஒர்க் பண்ணுறீங்க. அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கு டைம் இருந்தால் ஒரு 1 மணி நேரமோ 1.5 மணி நேரமோ நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஏன்னா 10 o'clock தான் தூங்க போகிறீங்க. அதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு ஒர்க் இருந்தால் ஒரு 1 மணி நேரம் இங்கே என்ன பண்ணலாம், அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஓகேங்களா, அப்படி இல்லைன்னா அட்லீஸ்ட் எதையாவது ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக பாருங்கள், கால்குலேஷன் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு 8 hours வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டடி ஹவர்ஸ் கண்டிப்பாக கிடச்சிடும். ஓகேங்களா, ஸோ அதனால் ஹவுஸ் ஒய்ஃப் வந்து பார்த்திங்கன்னா இதை ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து மிகப்பெரிய அளவில் கை கொடுக்கும். ஓகேவா, சரி, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஜாப் ஹோல்டர்ஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வேலைக்கு போயிட்டுருக்கிறேன் சார், நான் எப்படி சார் ஃபாலோ பண்ணுறது? ஓகேவா, அப்படிங்கிறது இவங்களுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டம். ஓகேவா, நீங்கள் என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா
ஸ்லீப் வந்து பார்த்திங்கன்னா 6 ஹவர்ஸுங்க. 8 ஹவர்ஸ் கண்டிப்பாக ஸ்பெண்ட் பண்ண முடியாது. வேலை செஞ்சுட்டு பயங்கர அலுப்பாக இருக்கும், நான் இல்லைன்னு நான் சொல்லலை. ஆனால் டிஎன்பிஎஸ்சி நீங்கள் படிக்கணுன்னா இந்த ஒரு 5-6 மாதம் கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணி ஆகணும், இதை தான் நீங்கள் ஃபாலோ பண்ணி ஆகணும். எவ்வளோ நாள் இதுக்கு முன்னாடி நீங்கள் எப்படி நீங்களே தெரியாது. இதை கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணி ஆகணும். இப்போலேருந்து இன்னையிலேருந்து என்ன பண்ண ஃப்ரம் டுடே யூ வாண்ட் டு ஃபாலோ. புரியுதுங்களா? அதனால் ஃபாலோ பண்ணிக்கோங்க. 6 ஹவர்ஸ் வந்து அதெல்லாம் நீங்கள் தூங்கலாம். ஓகேங்களா? அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜாபு கண்டிப்பாக நீங்கள் ப்ரைவேட் எம்ப்ளாயாக இருப்பீங்க. மார்னிங் 10 to 8 வீட்டுக்கு வரதுக்கு 8 o'clock 10 ஹவர்ஸ் நீங்கள் கண்டிப்பாக என்ன பண்ணுவீங்க, ஜாபுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணிடுவீங்க. கண்டிப்பாக எனக்கு தெரியும். ஓகேவா? 10 ஹவர்ஸ் மார்னிங் 10 to ஈவினிங் 8 o'clock தான் வீட்டுக்கு வருவீங்க. புரியுதுங்களா? வந்தவுடனே இதுதான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஜாப் டைமிங்கே இருக்கும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு 10 ஹவர்ஸ், இங்கே ஒரு 6 ஹவர்ஸ். அப்போ நீங்கள் 16 ஹவர்ஸ் என்ன பண்ணுறீங்க, புக்கே எடுக்க முடியாது. புக்கை பற்றி நினைக்கவே முடியாத அளவுக்கு இந்த 24 ஒரு நாளைக்கு 24 மணி நேரம்னா அதில் 16 மணி நேரம் புக்கை பற்றி யோசனை பண்ணுறதுக்கே உங்களுக்கு டைம் இல்லை. ஓகேவா? அப்போ மீதி இருக்கக்கூடியது 8 ஹவர்ஸ் தான் இருக்குது. புரியுதுங்களா? மீதி இருக்கக்கூடியது என்னது, 8 ஹவர்ஸு. இந்த 8 ஹவர்ஸில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா ஒரு 1 ஹவர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஓன் ஒர்க்கு ரெஃப்ரெஷ் ஆகிறது, அது பண்ணுறது இது பண்ணுறது நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா 1 ஹவர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஓன் ஒர்க் வச்சுக்கலாம். புரியுதுங்களா? உங்களுடைய ஓன் ஹார்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு 1 ஹவர் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? பட் உங்களுக்கு ஸ்டடி ஹார்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸ்டடி ஹார்ஸ் எவ்வளோ நேரம்னா கண்டிப்பாக நீங்கள் 7 ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணி ஆகணுங்க. வேறு வழியே கிடையாது. ஓகேங்களா? ஸ்டடி ஹார்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 7 ஹவர்ஸ் 7 மணி நேரம் நீங்கள் ஒரு நாளைக்கு என்ன பண்ணி ஆகணும், ஸ்பெண்ட் பண்ணி ஆகணும். ஓகேங்களா? அது என்ன டைம் அப்படின்னா ஈவினிங் 8 to 11 கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணணும். புரியுதுங்களா? 8 to அல்லது ஒரு 8:32. புரியுதுங்களா? அப்போ கண்டிப்பாக வந்து அந்த ஈவினிங் டைம் நீங்கள் ஒரு 3 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணி ஆகணுங்க. ஜாப் போயிட்டு வந்துட்டு நீங்கள் சாப்பிட்டு என்ன பண்ணி ஆகணும், தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு 3 மணி நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஆகணும். அதுக்கு அடுத்தது புரியுதுங்களா? ஈவினிங்கில் இது ஓகே. இது வந்து பிஎம்மில் நான் சொல்கிறேன், ஜாப் போயிட்டு வந்து. அதுக்கடுத்து ஏஎம் டைம் பொறுத்தவரை நீங்கள் 5 ஓகேங்களா, 5 to ஜாப் வரணும். 10 o'clock போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க, 9 வரலும் நீங்கள் படித்தாகணும். புரியுதுங்களா? கண்டிப்பாக ஏர்லி மார்னிங் 5 மணிக்கு நீங்கள் என்ன பண்ணணும், எழுந்திரிக்கணும். 9 மணி வரலும் நீங்கள் என்ன பண்ணணும், படிக்கணும். அப்படி இதில் படிச்சிங்கன்னா இங்கே ஒரு 5 ஹவர்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும், இங்கே ஒரு 3 ஹவர்ஸ் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ அப்படி பார்த்தா நம்மளுக்கு சரி இங்கே ஒரு 4 ஹவர்ஸ் கிடைக்கும், இங்கே ஒரு 3 ஹவர்ஸ் 7 ஹவர்ஸ் நம்மளுக்கு கிடைக்குது. புரியுதுங்களா? அதனால் கண்டிப்பாக நீங்கள் இதை ஃபாலோ பண்ணி தான் ஆகணும், வேறு வழியே கிடையாது. புரியுதுங்களா? நீங்கள் தூங்குறது வந்து பார்த்திங்கன்னா 11 to அந்த 6 ஹவர்ஸ் சொன்னால் பார்த்திங்கன்னா இது 11 to ஒரு 5 வரலும் வச்சுக்கோங்க. 11 to 5 வரலும் தூங்குனீங்கன்னா போதும். 6 ஹவர்ஸ் தூங்கிட்டாவே போதும், ஆரோக்கியமாக இருக்கலாம். 8 மணி நேரம்லாம் சொல்லுவாங்க. 8 மணி நேரம்லாம் வந்து பார்த்திங்கன்னா யாரும் தூங்க முடியாது. புரியுதுங்களா? நீங்கள் 5 ஹவர்ஸ் 6 ஹவர்ஸ் டெய்லியும், புரியுதுங்களா, பிரச்சனை இல்லாமல் 5 ஹவர்ஸ் தூங்கினாவே போதும். 6 ஹவர்ஸ் தூங்கிட்டிங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது, எல்லாத்தையும் சாதிக்கலாம். புரியுதுங்களா? அதனால் இதுதான் உங்களுக்கான ஜாப் ஹோல்டர்னா நீங்கள் 11 மணிக்கு படுங்க, 5 மணிக்கு எழுந்திரிச்சிங்க. ஓகேங்களா? 5 to காலையில் 5 to 9 மணி வரைக்கும் படிச்சுட்டுங்க. 1 மணி நேரத்தில் சாப்பிட்டு ரெடி ஆகிட்டு போயிருங்க. ஈவினிங் வந்து வரீங்களா, 7:30 7:45 வரீங்களா, வந்து உட்காந்து டக்குன்னு உட்காந்துட்டு சாப்பிட்டு என்ன பண்ணுறீங்க, 8 to 11 படிங்க. 11 o'clock டக்குன்னு வச்சுட்டு போய் படுத்துவீங்க. புரியுதுங்களா? ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நடக்கும். ஸோ இது பண்ணிங்கன்னா ஜாப் ஹோல்டர் என்ன பண்ணலாம், ஒரு 8 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு 7 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம், அழகாக நீங்களும் என்ன பண்ணிடலாம், போஸ்டிங் வாங்கிட்டு போயிட்டே இருக்கலாம். புரியுதுங்களா? ஸோ அதுதான் இப்போ நான் சொல்கிறது. ஓகேவா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் டைம் படிக்கிற ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், 12 hours ஒரு நாளைக்கு படிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா? ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தால் நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரு நாளைக்கு 8 hours படிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி ஜாப் ஹோல்டராக இருந்தால் ஒரு நாளைக்கு 7 hours படிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா முடியும். புரியுதுங்களா? இதுதான் வந்து பார்த்திங்கன்னா முடியும். இதில் வந்து நீங்கள் இந்த ஜாப் ஃபுல் டைம் படிக்கிறவங்கன்னா இன்னும் டைமிங் கூட இன்க்ரீஸ் பண்ணி சிலர் படிக்கலாம். ஆனால் ஹவுஸ் ஒய்ஃபும் ஜாப் ஹோல்டரும் இதையே ஸ்பெண்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். புரியுதுங்களா? அதனால் இந்த டைம் மேனேஜ்மெண்ட்டை கரெக்டாக நீங்கள் மேனேஜ்மெண்ட்டு படிங்க. டெஸ்ட் பேட்ச் வேணுனாலும் நம்ம இன்ஸ்டியூட்டை கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல்ஸ் பர்ஃபெக்டான மெட்டீரியல்ஸ் எல்லா சப்ஜெக்ட்டும் கவர் ஆகி எல்லாமே லைன் பை லைனாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்தமாரி ஒரு ஸ்டடி மெட்டீரியல்ஸ் வேணும்னா நம்மளோட கான்டாக்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதிகபட்சமாக 180 ஸ்கோர் பண்ணி எழுதுறாங்க நம்மளுடைய ஸ்டடி மெட்டீரியல்ஸ் ப்ளஸ் நம்மளுடைய டெஸ்ட் பேட்சை ஃபாலோ பண்ண ஸ்டூடெண்ட்ஸு. ஸோ அதனால் பக்காவாக இருக்கும். நம்மளுடைய மொபைல் நம்பருக்கு என்ன பண்ணுங்கள், கால் பண்ணி நீங்கள் இமீடியட் என்ன பண்ணலாம், மெட்டீரியல்ஸ் வாங்கிக்கலாம், டெஸ்ட் பேட்சுக்கு ஜாயின் பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.